ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மழை சமயத்தில் நம்மளுக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா கூட நம்ம இதை குடிக்கும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பூண்டு எடுத்துருக்கேங்க. 15லேருந்து 20 எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி 15 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 20 எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ வந்து 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதையும் வந்து நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம காய் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறங்காட்டி கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாதுங்க. அதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ அது கூடவே நம்ம துருவின கேரட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துடலாம். கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அடியில் போய் தங்கிடும் மாவு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம இது கூடவே மிளகுத்தூளையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது கூட பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இம்யூனிட்டி லெவலை கண்டிப்பாக நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.